Hi, hello, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அடை எப்படி செய்யறதுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைக்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1.5 கிளாஸ் இட்லி அரிசி ஊற வைக்கணும். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் மாவு அரைக்க முடியும். அரிசி கூட என்னெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னு சொல்கிறேன். 20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, தோலோடு எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சிடலாம். கிரைண்டரில் காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு, சோம்பு, அதுக்கப்புறமேட்டா ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடைக்கு தேவையான அரிசி நல்லா மஞ்சிருச்சு. இதை ஒரு டப்பில் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சிக்கு. 6 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு. இதை கொஞ்ச நேரம் வதக்கணும். கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே எடுத்து இதை கொட்டிடலாம் மாவில். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ திருப்பிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் தோசை சுடலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.